நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் இப்ப போறேன். நீ உன்னோட உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோ மாலதி. ரொம்ப குறும்புத்தனம் பண்ணாத. டயத்துக்கு மருந்து எடுத்துக்க. சரிக்கா? ஆனா நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கணும். சீக்கிரமா திரும்ப வந்துருவல்ல? மாலதி, நான் சீக்கிரமாவே வந்துடுவேன். என்னோட உடம்ப பத்திரமா பாத்துக்கோ. அக்கா, நான் உன்கிட்ட சொன்னேன்ல, ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கும்னு. பாத்தியா, அது நடந்துருச்சுல. இப்போ குழந்தையும் சேஃப், குழந்தையோட சித்தியும் சேஃப். ஹாப்பி என்டிங். கடைசியா நாம நினைச்ச மாதிரி எல்லாமே நல்லபடியா நடந்துருச்சு. ஜீவிதாவோட குழந்தையும் பொழைச்சிருச்சு, மாலத்திக்கும் டோனர் கிடைச்சிட்டாங்க. ஒரு குழந்தையும் தப்பிச்சிருச்சு. அப்புறம் மாலத்தியோட நோய் சீக்கிரமே குணமாக போகுது. ஆனா ஒரே ஒரு விஷயம்தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம வினய் டோனரை மீட் பண்ண போறான், ஓகே. ஆனா ஜீவிதாவும் அவன் கூட எதுக்காக போறான்? எனக்கு தெரிஞ்ச ஜீவிதா வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்கிறது தான் நல்லது. அது ஒரு லாங் டிராவல் வேற. எதுக்கு வீணா அலைஞ்சுக்கிட்டு? அத்தை, நாங்க போயிட்டு வரோம். வினய், நாங்க ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. நீ தானே டோனரை சந்திக்க போற வினய். ஜீவிதா எதுக்கு உன் கூட தேவையில்லாம வரா? ஜீவிதா இப்ப கர்ப்பமா இருக்கிறதுனால வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது. அதனால அவ வீட்லயே இருக்கட்டும். அப்புறம் வினய், இது என்னோட விருப்பம் மட்டும் இல்ல, எல்லாரோட விருப்பமும் கூட. ஜீவிதா வீட்ல இருக்கிறது தான் நல்லது. இந்த நிலைமையில அவளை வெளியில கூட்டிட்டு போகாத. ஆனா அத்தை சொல்றது சரிதான். ஐ மீன், அண்ணி நீங்க எங்க இருங்க, நான் அண்ணன் கூட போயிட்டு வரேன். அத்தை, இங்க பாருங்க, ஜீவிதா கூட நான் தான் இருக்கேன்ல, நீங்க பயப்படாதீங்க. சரி. பல்ராம், அண்ணனும் அண்ணியும் வெளில போறாங்க, வண்டி எடு. சாவிய என்கிட்ட கொடுத்துருங்க, நானே தனியா டிரைவ் பண்ணிக்கிறேன். கொடுங்க. போலாமா? ஜீவிதா, போற வழியில வயித்தை எம்டியா வச்சுக்காத. பசிக்கலனாலும் பரவாயில்ல, கொஞ்சமா சாப்பிடு, ஓகே? ஆமா ஆமா, இப்ப உன்னை விட உன் குழந்தைய ஜாஸ்தியா பாத்துக்கணும். எங்கேயோ இடிக்குத. ஏன் இப்படி பிஹேவ் பண்றாங்க? இல்ல இல்ல, விஸ்வா, நீ யோசிக்கிறது ஒருவேளை தப்பா இருக்கலாம். ஜீவிதா, நாம டாக்டர் மெஹரோட ஹாஸ்பிட்டல் போல அவரோட கிளினிக் போறோம். இந்த விஷயத்தை பத்தி யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அவர் தான் அந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்காரு. அப்பதான் நடக்க வேண்டிய ஃபார்மாலிட்டிஸ் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கும். சொல்லுங்க டாக்டர் மேரா. மிஸ்டர் வினய், இப்போ நான் ஹாஸ்பிட்டல்ல ஒரு முக்கியமான ஆபரேஷனை அட்டென்ட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அதனால இப்பதான் இங்கிருந்து கிளம்புறேன். இப்போ டைம் கம்மியா இருக்கிறதால ஹாஸ்பிட்டல்ல எல்லா செட்டப்பும் இம்பாசிபிளா இருக்கும். நீங்க நேரா ஹாஸ்பிட்டல் கிளம்பி வந்துருங்க. என்ன ஹாஸ்பிட்டலுக்கா? ஆனா டாக்டர் மேரா, உங்களோட ஹாஸ்பிட்டல். மிஸ்டர் வினய், டோன்ட் வரி, யாருக்கும் இதை பத்தி தெரியாது. அப்போ சரி, நாங்க சீக்கிரம் வரோம். பாய். ஆனா வினய், நம்மள டாக்டர் ராகுலோட எல்லா ஸ்டாஃப்ஸ்க்குமே தெரியுமே. அவங்கள யாராவது நம்மள பாத்துட்டாங்கன்னா அப்புறம் விஷயம் லீக் ஆயிடும். ஒரு பிரச்சனையும் வராது. ஃபர்ஸ்ட் அசோக், தாமு,
அசோக், தாமு, நீங்க 2 பேரும் சைட்ல இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒருவேளை பிளானிங் ஏதாவது போயிட்டு இருக்கா? சிரிக்கிறதுக்கான பிளான் விஸ்வா மாமா. நாங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கோம்னா மாலதி அக்காவை எப்படியாவது சிரிக்க வைக்கணும்னு. எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா மாலதி அக்காவை அப்படி சந்தோஷமா பார்த்து. அது உண்மைதான். அப்படியே மெடிக்கல் ரிசர்ச்ல என்ன எழுதிருக்குன்னா சிரிச்சுக்கிட்டே இருந்தா நம்மளோட பிளட் பிரஷரும் ஹெல்த்தும் கண்ட்ரோலா இருக்குமா. அப்புறம் நான் மாலதி அண்ணி சிரிச்சத கடைசியா எப்ப பார்த்தேன்னா, ஆமா, அவங்களோட என்கேஜ்மெண்ட் அப்ப. அப்படியா? அப்ப உங்க 2 பேரோட பிளான் என்ன? அட விஸ்வா மாமா, அதை தானே நாங்களும் யோசிச்சுட்டு இருக்கோம். எப்படியாவது மாலதி அக்கா மூஞ்சில அவங்களோட பழைய சிரிப்பை வர வைக்கணும்னு நாங்க ரொம்ப பிளான் போட்டுட்டு இருக்கோம். ஆக மொத்தம் உங்களுக்கு மாலதியக்கா சிரிக்கணும். முதல்ல உங்க முகத்தை பாருங்கடா. நீங்க முதல்ல சிரிக்கணும். இப்படி சிரிச்சாதான் மாலதியக்கா சிரிப்பாங்க. மாலதி மேடத்துக்கு ஜூஸ். ஒரு நிமிஷம் சிரிச்சுக்கிட்டே இருங்க, டென்ஷனே வேணாம். ஓகே, ஓகே. நீ போ, நான் கொடுத்துறேன். அப்படியா? அவ்வளோ கசக்குதான் உனக்கு இது? இது ஒண்ணும் மருந்து இல்லையே, ஜூஸ் தானே? அட இந்த ஜூஸை விடு விஸ்வா, என்னோட டென்ஷனே வேற. அப்படியா? சரி சொல்லு, கேக்குறேன். நான் கடவுள்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்றேன்னா, இந்த முறை வரப்போற டோனார் அவரால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. மாலதி கண்ணா, பி பாசிட்டிவ். சரி, உனக்கு இப்ப ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைம். மெடிசன்லாம் சாப்பிட்டியா? ஓ சாரி, மறந்துட்டேன். நீ என்ன இன்னும் குழந்தையா? மறந்துட்டேன் சாரின்ற. மாலதி, மெடிசன்லாம் காலி ஆயிடுச்சு. காலி ஆயிடுச்சா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, மறுபடியும் வாங்கிக்கலாம். அது வாங்கலான்னு எனக்கும் தெரியும். ஆனா 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, மருந்து காலி ஆயிடுச்சுன்னு. இவ்ளோ அஜாக்கிரதையா வரப்ப. விஸ்வா, நீ ஒரு பேஷண்ட திட்டிட்டு இருக்க, வெக்கமா இல்ல? என்னோட வெக்கத்தை விடு, உன் வேலை என்னவோ பாரு. மருந்து காலி ஆயிடுச்சுன்னு என்கிட்ட சொல்லல. சரி, அதை விடு. பிரிஸ்கிரிப்ஷன் எங்க? நான் ஹாஸ்பிட்டல் போய் உனக்கு மருந்து வாங்கிட்டு வரேன். அது வரைக்கும் நீ ரெஸ்ட் எடுத்துக்க. என்ன எடுக்கணும்? ரெஸ்ட். ரெஸ்ட், எஸ். அது வரைக்கும் நான் கொஞ்ச நேரம் அக்கா கிட்ட பேச போறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வினய், மாலதி ஃபோன் பண்றா. கட் ஆயிடுச்சு. நான் ஒன்னு பண்றேன், இந்த போனை ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். சரி கிளம்பு. ஹலோ மிஸ்டர் வினய், நல்லா இருக்கீங்களா? இங்க யாரையாவது டோனரை பார்க்க வந்தீங்களா? இல்ல, ஆக்சுவலி டாக்டர் ராகுல் மேராவை பார்க்க வந்தோம். டாக்டர் ராகுல் இப்பதான் அவரோட கேபினுக்கு போறாரு. ஓகே, நான் பார்த்துக்கிறோம். டேக் கேர். போலாமா? மிஸ்டர் வினய் ஜீவிதா, இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு அபாஷனை மறைக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். ஆனா ஒரு டோனரோட ஐடென்டிட்டி பொய் சொல்லிட்டு போன் மேரோ டிரான்ஸ்ஃபர் பண்றது ஒரு டாக்டருக்கு, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஐ திங்க் மாலதிக்கு எல்லா உண்மைகளையும் சொல்லிடுறது பெட்டர்னு நினைக்கிறேன். இல்லை டாக்டர், இப்போதைக்கு இதை பற்றி சொல்ல முடியாது. ஜீவிதா அபாஷன் பண்ணிட்டு தான் போன் மேரோ டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சா அதோட அவள் தாங்கிக்க மாட்டான், செத்தே போயிடுவான். இதை அவள் ஒத்துக்கவும் மாட்டான். டாக்டர், நீங்கள் எங்களுக்காக செய்கிறது சட்டப்படி குற்றம் தான், இருந்தாலும் மனிதாபிமானன்ற ஒன்றத்துக்காக தானே இதை செய்கிறீங்க. ஆமா டாக்டர், ஒருவேளை நம்ம இந்த நேரத்துல மாலதி கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிட்டோம்னா அவ கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்கவே மாட்டா. ப்ளீஸ் டாக்டர், நீங்க இந்த ஹெல்ப் பண்ணியே ஆகணும். ஒரு மனுஷனோட வாழ்க்கையை விட எதுக்கு சொன்ன பெரிய விஷயம் இல்லையே.
ஓகே, ஐ வில் கீப் சீக்ரெட். தேங்க்யூ. நான் என்னோட கரியர்ல நிறைய பேர் மீட் பண்ணியிருக்கேன். ஆனா உங்க 2 பேர் மாதிரி யாரையும் மீட் பண்ணல. எனிவே, ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம கொஞ்ச நேரத்திலேயே ஜீவிதா பாடியில இருந்து போன் மேரவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு மாலதி பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அப்புறம் டாக்டர், இதனால ஜீவிதாவுக்கு வலியோ இல்லை வேற எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல? ஆபரேஷன் பண்ணும்போது ஒன்றும் தெரியாது, ஏன்னா இவங்களுக்கு மைக்கூசி கொடுத்துருவோம். ஆபரேஷன் முடிஞ்ச சில மணி நேரங்கள்ல இவங்களுக்கு பயங்கரமா வலிக்கும். அந்த வலி கொஞ்ச நாளைக்கு இருக்கும். எனக்கு எந்த கவலையும் இல்லை டாக்டர். என்னால எந்த வலியா இருந்தாலும் தாங்கிக்க முடியும். நீங்க ப்ளீஸ் மாலதிக்கு குணமாக்கிடுங்க. ஓகே, நீங்க 2 பேரும் இங்கேயே வெயிட் பண்ணுங்க. நர்ஸ் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்து உங்களை கூட்டிட்டு போவாங்க. ம், தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ. என்கிட்ட ஒரு சூப்பரான பிளான் இருக்கு. இந்த பிளான் மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சு, மாலதி அக்கா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இங்க வா, கிட்ட வா. ஸ்விட்ச் ஆஃப். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரிங் போயிட்டு இருந்ததே. எங்கக்கா இருக்க? வினய், என்னை பத்தி எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க. மாமாவை போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன பண்றாங்க? மறுபடியும் ட்ரை பண்றேன். சொல்லு மாலதி. மாமா, நீங்க ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? அதோட அக்காவோட போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அக்கா எங்க இருக்கா? ஜீவிதாவோட ஃபோன் பேட்டரி டவுன் ஆயிடுச்சு, அதான் அவளுக்கு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஓ அப்படியா? சரி ஓகே மாமா, அக்காவை ஒரு வாட்டி பேச சொல்லுங்க ப்ளீஸ். மாலதி, என்ன விஷயம்னா அக்கா இப்பதான் தூங்க ஆரம்பிச்சா. அவ ஏஞ்சதும் நானே உனக்கு கால் பண்ணி தரேன். ஓ ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா. அப்புறம் ஐ எம் சாரி, என்னால தானே நீங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க மாமா. மாலதி, என்ன பேசிட்டு இருக்க நீ? எங்க எல்லாரோட ஆசையுமே நீ சீக்கிரமா குணமாகணும் தான். சரி மாலதி, ஜீவிதா எந்திரிச்சதும் நானே கால் பண்றேன். ஓகே மாமா, பாய். பாய். நீ என்ன ஜெயிக்கணும்னு நினைக்கிறியா? என் கைய பாரு, சூர்யா மாதிரி இருக்கு. உன் கைய பாத்தியா, சுருங்கி போயிருக்கு. நீ என்ன ஜெயிக்கணும்னு நினைக்கிறியா? தாமு அண்ணா, விளையாடுறதுக்கு தைரியம் வேணும். ஒருவேளை உங்ககிட்ட தைரியம் இருந்ததுன்னா முதல்ல கேம் ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்புறம் பேசலாம். சரி வா. அடடா,
என் ரெண்டு பசங்களும் அழகா விளையாடிட்டு இருக்கீங்களா என் செல்லங்களா அப்படிதான் தைரியம் இவனுக்கு மட்டும் இல்ல இவனுக்கும் இருக்கு வாந்தாமோ ஸ்டார்ட் பண்ணு அப்படியே படத்துல தக்கற மாதிரி இருக்கு ஃபிலிம் ஸ்டைல்ல அப்படிதான் ஏய் என்ன நடக்குதுங்க ஆக சூப்பர் விட்றாத கம் ஆன் தமோ புனல் முடி கம் ஆன் தமோ கம் விடாத தமோ விடாத அப்படிதான் என்ன நடந்துகிட்டு இருக்குங்க? ஆண்டி ஒரு நிமிஷம் இருங்க, நான் பாக்குறேன். தாமு என் குழந்தைக்கு அடிபட்டுருச்சு ஆண்டி பெரிய காயம் ஒண்ணு இல்ல தாமு சின்ன காயம் தான் ஓகே சின்னதா தான் வெட்டி இருக்கு ஒண்ணும் ஆகாது பிரேமா கவலைப்படாத ரொம்ப வலிக்குது மாமா ஒண்ணும் இல்ல தாமு மருந்து போட்டா சரியாயிடும் ஆனா இது மருந்து போட்டா மட்டும் சரியாகாது டிடி இன்ஜெக்ஷன் போட்டா தான் சீக்கிரமா சரியாகும் போல இருக்கு இல்ல எனக்கு இன்ஜெக்ஷன்லாம் எதுவும் வேணாம் என்ன விட்டுருங்க. தாமு அண்ணா இன்ஜெக்ஷனா இல்லனா இன்ஃபெக்ஷனா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இல்ல இன்ஜெக்ஷன்லாம் ஒண்ணு வேணாம் வேணாம். தாமு என்னை விட ஜாஸ்தியா இன்ஜெக்ஷனுக்கு யாராவது பயந்துருக்காங்களா? என் பயம் தான் வலிக்கு காரணங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா பயங்கிறது நம்மளோட மூளைக்குள்ளதான் இருக்கு. பயம்னு ஒண்ணு எதுவுமே இல்ல தாமு. உனக்கு ஒண்ணும் இல்ல, நீ தைரியமா போ, அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாத. சரி தாமு நான் ஹாஸ்பிடல் தான் போறேன் நீ என் கூட வா வா நானும் உங்க கூட வரேன். என்னால என் பையனை தனியா விட்டுட்டு இருக்க முடியாது. ஒண்ணும் ஆகாது போ தைரியமா ஒண்ணும் விடு ஆகாது சரி ஆண்டி நீங்களும் வாங்க மெதுவா மெதுவா பாத்து பாத்து ஒண்ணும் ஆகாது என் குழந்தைக்கு எவ்வளவு பிளட் வந்துச்சு. ஆண்டி நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மிஸ்டர் வினய் ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஜீவிதாவை இப்போ ஸ்பெஷல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ண போறோம். கொஞ்ச நேரத்துல அவங்க முடிச்சிடுவாங்க. தேங்க்யூ டாக்டர். டேக் கேர். உட்காரு செல்லம் உட்காரு உட்காரு. அப்படிதான் அப்படிதான். ஐயோ கடவுளே. விஸ்வா இங்க பாரு, சீக்கிரமா டாக்டர் கூப்பிடு, பிளட் வந்துட்டு இருக்கு பாரு. ரெண்டு நிமிஷம் ஆண்டி தாமு கூலாரு ஒண்ணும் ஆகாது. பேஷண்ட் நேம்? தாமு சௌத்ரி. நீங்க அவருக்கு என்ன வேணும்? நான் அவருக்கு மாமா வேணும். உங்களோட பேரு? விஸ்வா வடேரா. மிஸ்டர் வடேரா, உங்க வைஃப் ஓட்டில இருந்து வெளில வந்ததும் இந்த மருந்து வாங்கி கொடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. கல்யாணமே ஆகலையா? அப்படின்னா வேற யாராவது வடேரா இருப்பாங்க. சாரி சார். நோ ப்ராப்ளம். வடேரா வேற யாராவது இருக்கும். ச்சே